இந்த சேரோட ஓனர் என்ன மூட்ல இருந்தாருன்னே தெரியல. இப்படி ஒரு சேரை உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த சேர்ல அவரை தவிர வேற யாரும் உட்கார முடியாது. சாரி, அவராலேயே இந்த சேர்லயே உட்கார முடியாது. வேற யாராலையும் இந்த சேர்ல உட்கார முடியாது. நம்ம ஊர் டிராஃபிக் போலீஸ்க்கு மூளை கலங்கிய தருணம் இது. டேய், பார்க்ல இருந்த சேரை அலேக்கா தூக்கிட்டு வந்து பைக்ல மாட்டி வச்சு டிராவல் பண்ணிக்கிறீங்களே, உண்மையில நீங்களாம் வேற லெவல்யா. அட யாருப்பா நீங்க? எங்க ஊர் தெலுங்கு சினிமாவையே மிஞ்சிருவீங்க போல்க. இவ்வளோ பெரிய ஏரோப்ளேனை இந்த ட்ரைசைக்கிளை வச்சு இழுக்க முடியுமா என்ன? இதை பார்க்கும்போது நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ளுற மாதிரியா இருக்கு. ஆக உங்க போட்டோகிராஃபிக் திறமையை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கா. உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி யோசனை எல்லாம் எங்க இருந்து வருது? தனியா ரூம் போட்டு எதுவும் யோசிக்கிறீங்களா? வாவ், அறிவியல் தோற்று போன இடங்களில் இதுவும் ஒன்று. இவர் எவ்வளவு ஸ்டைலாக இன்ஜின் ஆயில் ஊற்றுகிறார் பாருங்கள். ஹேட் மை ஜாப். ஓ ப்ளீஸ். டாய்லெட் பேப்பரே தன்னோட வேலையை சிறப்பாக செஞ்சு இருக்கும்போது டூத் பிரஷ் நீங்கள் ஐ ஹேட் மை ஜாப்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆக இது உண்மையான கார் இல்லையா, கார்ட்போர்டா? இதெல்லாம் நைட் ட்ரைவிங் போகிறவங்க பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிரும். பி சேஃப் நைட் டிரைவ் டிரைவர்ஸ். என்னையா அது? நான் கூட கொக்கோ கோலா கம்பெனி ஒரு புது விதமான கோக் பாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேல எனக்கு. ஆஹா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த மாட்டிக்கு யோசனைலாம் உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து வருது? ஓ, இதுக்கு தான் அந்த காலத்துல பெரியவங்க சவத்துக்கு கூட காது இருக்கும் பார்த்து பேசுங்கன்னு சொல்றாங்களோ. இப்போதான் அது நம்மளுக்கு புரியுது. ஹவு ஐ சி மை ட்ரக், ஹவு ஃப்ரெண்ட்ஸ் சி மை ட்ரக். அது என்னமோ உண்மைதான். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம காரையோ பைக்கையோ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க.